ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் வீக்கு உக்கோட மீன் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. இது ஆக்சுவலி வந்தீங்கன்னா பார்ட் 2 வீடியோ எடுக்க அலவுடு இல்லை. வீடியோ எடுக்க அலவுடு இல்லை. ஸோ அவங்களுக்கு தெரியாமல் தான் வீடியோ எடுக்க போகிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய இடம் உள்ளே வந்தாச்சு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்க அலவுடு இல்லை. நான் பாட்டு கேமரா தூக்கிட்டு உள்ள நின்றுட்டுருக்கேன். எவனாச்சும் ஒருத்தன் பார்த்து ஃபைனை தூக்கி போட்டாலும் முடிஞ்சிச்சு ஜோலி. அப்படியே நான் தூக்கி கேமரா உள்ளே வச்சுட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடறேன். சரி வாங்க. இது பார்த்தீங்கன்னா கிளிப்பாறைன்றாங்க. ரேட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சீரியஸாக செம்ம ஒர்த்தாக இருக்குங்க. ஆக்சுவலி இந்த கடல் ஓரத்தில் விற்பாங்க பார்த்தீங்களா மீனுங்க, அதெல்லாம் பார்த்து தூக்கி நிறைய போடுவாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பல்கான ரேட்டில் விற்பாங்க, பட் சீப்பாக இருக்கும். அதே மாதிரி தாங்க, அதே மாதிரி ஃப்ரெஷ் கண்டிஷன் இருக்குது. எல்லாமே ஒர்த்தாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பாறை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாறையில் என்னென்னமோ பாறை சொல்கிறாங்க. கண்ணாடி பாறைன்றாங்க, கிளி பாறைன்றாங்க. எனக்கு தெரிஞ்சதான் ஒரே ஒரு பாறை தான். அதுவும் பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் ரேட்டில் 200 விற்கிறாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் ப்ரைஸில் விற்கிறாங்க. ஜஸ்ட் 100 தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே சீப் அண்ட் ப்ரைஸில் இருக்குங்க. கிலோ 50 ரூபாய்க்கு ஒருத்தரில் போய் மீன் வாங்கிட்டு போயிடலாம். நீங்களாம் இது பிராணு எவ்வளோ தெரியுங்களாங்க? நீங்கள் சொன்னால் ஷாக்காயிடுவீங்க. வெறும் 200 தாங்க கிலோ பிராணு. எங்கேயுமே தரமாட்டானுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வெரைட்டியாக வச்சுருக்கானுங்க ஃபுல்லாக. எனக்கு என்னென்ன மீனுனே தெரியல. கேட்டால் அவன் பாட்டுக்கு என்னென்னமோ பேர் சொல்கிறானுங்க. என்னடா அது ஏதோ பறவைமா கிளிப்பாறையெல்லாம் சொல்கிறானுங்க. என்னடா எனக்கு ஒன்றுமே புரியல. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிட்டே இருந்தேன். ஏன்னா வீடியோ எடுக்க அளவு இல்லை. பார்த்தாங்கன்னா ஃபைனை தள்ளி விட்டுருவானுங்க. ஸோ எல்லாருமே மீன் எடுக்க மும்முரமாக இருந்தானுங்க. நான் எப்படியாச்சும் வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்க மும்முரமாக இருந்தேன். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணி பாதி கவர் பண்ணிட்டேங்க. இங்கே இருக்கிற மீனுக்கு தான் எல்லாரும் சுற்றி வச்சுருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. இது வந்து அந்த மீனவர் சங்கம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒன்லி சண்டே மட்டும் உக்கடத்துலேருந்து விற்கிறாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா உக்கடத்தில் பார்த்தீங்கன்னா 2 செட் ஆஃப் இருக்குது. இது ஒரு செட் ஆஃப் இருந்துச்சு. இன்னொரு வந்து கரெக்டாக அந்த ஐ லவ் கோவை இருக்குது தெரியுங்களா, அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். அது என் வீடியோக்குள்ளே தான் இருக்குது. வேணா நான் அந்த வீடியோ கீழே கொடுத்து பார்க்குறேன், லாஸ்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தென் ரேட்டு பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒருத்தவங்க 100க்கு 200க்கு நண்டுலேருந்து எல்லாமே தராங்க கிலோ கணக்கில். அப்போ பார்த்து என்னென்னமோ இருக்குது. கண்ணாடி பாறை இருக்குது, வெறும் பாறை இருக்குது, கிழங்கா, பிராணு, நண்டு, அப்புறம் புறா மீன் ஏதோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் பிராணு, கிளிப்பாறை, அப்புறம் குட்டி நண்டுகள்லாம் நிறைய இருந்துச்சு. அப்புறம் ஜிலேபி, நெய் மீன், சுறா இருந்துச்சுங்க. சீரியஸாக எவ்வளோ தண்டி வச்சுருந்தானுங்க. அதுக்கப்புறம் மீசை வச்சு ஒரு மீன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி, மத்தின்னு எல்லாமே இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு பட்ஜெட் வைஸில் அழகாக வாங்கிட்டு போய் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்லாம். மீனுக்கு ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம், நிறைய பேர் வந்து அள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்தீங்கன்னா அழகாக வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுங்க. எல்லா இடத்துலையுமே போயிட்டு ரேட்டு கேளுங்க. கேட்டு உங்களுக்கு எங்கே ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும் அங்கே போய் வாங்குங்க. ஏன்னா ஒவ்வொருத்தரும் 10 ரூபா 20 ரூபா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸ் தான் விற்கிறாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எடுத்தோடனே போய் வாங்கிட்டு கிளம்புன்னு பார்க்காதீங்க, போய் சுற்றி பாருங்கள். ஆக்சுவலி நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத மீனெல்லாம் பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு ரவுண்டாக சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மீன் இருக்கும். தென் நீங்கள் வந்து பார்க்காத மீனை பார்க்கலாம். ஏன்னா கடலோரத்தில் தான் நம்ம மீன் பார்க்கலாம் அப்படி சொல்லுவாங்க. நம்ம உக்கடத்தில் இந்த அளவுக்கு மீன் வெரைட்டிஸ் வைக்கிறீங்கன்னு நானே ஆக்சுவலி ஆச்சரியப்பட்டேன். நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இந்த பிளேஸே எனக்கு இன்னும் நிஜமே தெரியாது. அதே மாதிரி நீங்களும் கோயம்புத்தூர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிளேஸ் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஸோ அப்படி தெரியாமல் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. தென் இங்கே வாங்கினீங்கன்னா உங்கள் ப்ரைஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 4-5 வீடியோ வந்து காப்பிரைட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ வியூஸ் போகிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஸோ அந்த வியூஸ் போகணும்னு நினச்சா அது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா நீங்கள் தர்ற அந்த லைக்கும் அந்த கமெண்ட்டும் மட்டும்தான் இந்த வீடியோ கொஞ்சம் எடுத்துகிட்டு போகும். ஸோ நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் என் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கேமரா அலௌடு இல்லாத இடத்துல மட்டும்தான் நான் வீடியோ எடுத்துகிட்டே இருக்கேன். என்னால் இது ஓரளவுக்கு முடியல. என்னடா நம்ம இது மட்டுமே பண்ணிகிட்டு இருக்கோமே, இதை நம்பி வேலையும் வேறு விட்டுட்டேன். இந்த மாதிரி பைத்தியக்காரனை எங்கேயுமே பார்த்துருக்க கூட மாட்டீங்க. இதை நம்பி நான் வேலையும் விட்டுட்டேன். பட் நான் இந்த மாதிரியே எடுத்துகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி கேமரா அலௌடு இல்லாத இடத்துல போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இந்த மாதிரியே பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கொஞ்சம் மூவ் ஆக ட்ரை பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஃபுட் பிளாகும் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியமாக வேணும். ஸோ நான் எடுக்கிற எல்லாமே ஒர்த்தாக தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக ஒர்த்தாக இருக்குது. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஃப்ரெஷ் கண்டிஷனில் இருக்குது. தென்
ரேட்டு செம்ம சீப்பாக இருக்குது. ஏன் கிழங்கா மீனே கிலோ 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனாங்க. கிழங்கா மீன் 50 ரூபாய்க்குள்ள வெளியே போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்க. ஏன்னா இங்கே பார்த்துட்டு வெளியே போய் கேட்டு பாருங்களே, அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வர்றவங்களாம் கேட்டு கேட்டு ரேட்டு கேட்டு கேட்டு அள்ளிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு பையிலும் ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா. வெளியிலேருந்து சுற்றியும் மீன் மட்டும்தான் இருக்குது. அதில் சுறா மீனெல்லாம் பார்த்தோன்னா சாக்காயிட்டு அவ்வளோ தண்டி மீன். அதுவே ஏதோ ரேட்டு சொன்னாங்க, மறந்துட்டேன். ஃபுட்டேஜ் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருந்தேன். என் ஃபோனில் ஸ்டோரேஜ் கம்மியாக இருக்குன்ட்டு நான் போய் எடுத்து வச்ச ஃபுட்டேஜெலாம் அழிச்சிருக்கேன். எனக்கு அப்போ தான் யூட்டிலைஸே ஆகுது. என்ன பண்ணுறது, வர டைம் சரியில்லை. அது வேறு போயிட்டுருக்கு ஒரு செகண்டில். ஸோ ஒரு கோயிலுக்கு போய் மந்திரிச்சு தான் வரணும் போல் இருக்குது. ஜிலேபியெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் கிலோ 50 தாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி 5 கிலோ 4 கிலோ தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். மற்றது எங்கேயுமே எடுத்துகிட்டு போக முடியாது, இங்கே எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் என்னை வாட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ என்னடா கேமரா வச்சு சுற்றிட்டு இருக்கா எதுவுமே வாங்காமல் அப்படின்னு வெளியே வந்துட்டேன். ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆக்சுவலி ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன். ஏன்னா ஃபைனு அப்படி இப்படி இருந்தும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் எடுத்திருக்கேன். ஸோ எனக்காக ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.